ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா த்ரோ சேனல். ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற இந்த 3 பொருள் வச்சு டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செய்திடலாங்க. ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை நம்ம பாகுபதம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. சர்க்கரையை முழுசாக கரைச்சி மட்டும் எடுத்தால் போதும். சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வந்ததும் அதில் இருக்கிற தூசு மண் எல்லாமே தனியாக வந்துடும். நம்ம அரைச்சி எடுக்கும்போது அது தனியாக வந்துடும். அதனால தான் நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. சர்க்கரையும் முழுசாக கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை கரைச்சி எடுத்ததை இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்ன துவாரம் உள்ள அரிப்பாக எடுத்துக்கோங்க. இதை அடுப்பில் இருந்து எடுத்ததுமே அப்படியே சூடோடவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆற விடணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பெரிய துவாரம் உள்ள அரிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேங்க. அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்துக்கோங்க. மாவில் கெட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அதனால தான் அரைச்சி சேர்த்துக்கிறோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இதோட சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த நெய்யிலையே வறுபட்டு வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்தாலே போதுங்க. மாவு பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வரும். மாவோட கலரும் லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி இருக்குங்க. மாவு இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை சேர்த்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிடணுங்க. இல்லாட்டி ஒரே இடத்துல மட்டும் அப்படியே கெட்டியாகவே இருக்கும். இப்போ நம்ம ஒரே மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி வெந்து வரும். நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரத்துலையே அது நல்லா இறுக்கமாயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இறுக்கமாகி பாத்திரத்தோடு ஒட்டாமல் ஒன்றா சேர்ந்து அப்படியே சுற்றி வருது பாருங்கள். இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும். இப்போ இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. இப்போ நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சுட சுட எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது போல் ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.